அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமான பேர் பாருங்க பின்வாங்கெல்லாம் போயிருக்கிறாங்க. தேவன் யார் என்பதை பற்றி சரியா தெரிந்து கொள்ளல. தெரிந்து கொண்டார் என்றால் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்விலே வெற்றிக்கு நேராக சென்று கொண்டே இருப்பார். தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற இலக்குகள், தேவன் அவர்களுக்காக வைக்கின்ற தரிசனங்கள், தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வார்கள். ஆனா என்னன்னா கடவுளை பற்றி புரிந்து கொள்வதுதான் குறைவாக இருக்கிறது. அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று என்ன, தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவனை அறிகின்ற அறிவு. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்காக தான் ஜெபம் பண்றாரு. எதுக்காக ஜெபம் பண்றாரு? நம்ம கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் பேசுறாரு. நிறைய இடத்துல நிருபங்கள்ல பவுல் மட்டும் கிடையாது, பேதுருவும் அதை பற்றி தான் பேசுறாரு. நீங்கள் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையுங்கள் சொல்றாரு. யோவானை போய் கேட்டீங்கன்னா அவரு சொல்லுவாரு, ஏப்பா நீ பிதாவையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு அவரும் சொல்லுவார். எல்லாருமே வேதத்தில் இருக்கிற எல்லா ஆக்கியோன்களும் என்ன சொல்றாங்க? தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக திருப்புகின்றார்கள்.